நான் நூற்றுக்கணக்கான டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட் வீடியோஸ், பாட்காஸ்ட் அண்ட் புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். அண்ட் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு ஜென்யூனாக ஹெல்ப் பண்ண நான் டெய்லி யூஸ் பண்ணுற 7 விஷயங்கள் என்னென்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என்னோட பேர் சரவணன். அண்ட் நம்ம இந்த சேனல் எப்படி ரிசர்ச் பேஸ் டூல்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் கூடவே ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரீம் லைஃப்பை கிரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு தி $25,000 அட்வைஸ். 1918 இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேனுன்னு சொல்லப்படுறவர் தான் சார்ல்ஸ் எம் ஷ்வாப். இவர் யாருன்னா, இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் ஷிப் பில்டர் அண்ட் அமெரிக்காலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசரான பெத்தல்ஹாம் ஸ்டீல் கார்பரேஷனோட பிரசிடென்ட். இவரை பற்றி கேட்கும்போது ஃபேமஸான இன்வென்டரான தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் ஒரு மாஸ்டர் ஹஸ்லர்ன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் எப்போவுமே எப்படி தன்னோட காம்படிட்டர்ஸை விட பெட்டராக எஃபிஷியண்ட்டாக ஒரு வேலையை பார்க்கலான்ட்டு தேடிக்கிட்டே இருப்பாராம். அந்த மாதிரி டைமில் தான் ஐவிலின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொடக்டிவிட்டி கன்சல்டன்ட் கூடவே இவரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். இவரு கூட சின்னதாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. இந்த மீட்டிங்கில் ஐவிலி சார்ல்ஸ் எம் ஷ்வாபை பார்த்து, உங்கள் எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கூடவும் நான் வெறும் 15 நிமிஷம் தனித்தனியாக பேசணும்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு சார்ல்ஸ் எம் ஷ்வாபும், அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, பட் உங்களுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் இதுக்காகன்னு கேட்குறாரு. அதுக்கு ஐவிலி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இன்னையிலேருந்து 3 மாதம் கழிச்சு நான் சொல்ல போகிற மெத்தட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எனக்கு பே பண்ணுங்கள். ஒருவேளை இந்த மெத்தட் சுத்தமாக ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் எனக்கு ஒரு பைசா கூட பே பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாரு. டீல் நல்லா தானே இருக்குது. அதனால் சார்ல்ஸ் எம் ஷ்வாபும் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. 3 மாதம் கழித்து சார்ல்ஸ் எம் ஷ்வாப் ஐவிலியை தன்னோட ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு ஒரு செக்கு கொடுக்குறாரு. அந்த செக்கோட ஒர்த் எவ்வளோன்னா $25,000. யோசிச்சு பாருங்கள், 1918 $25,000 இன்றைக்கி மதிப்புப்படி கிட்டத்தட்ட $5 லட்சம். அது அப்படியே இந்தியன் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 5 கோடி. ஸோ 5 கோடி கொடுத்துருக்காங்கன்னா அந்த மெத்தட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கும் அண்ட் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மெத்தடாக இருக்கும். ஸோ வாங்க அந்த மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் மொத்தமாக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்மளோட ஒர்க் டே எண்ட் ஆகும்போது நம்ம அடுத்த நாள் அக்காம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிற ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான 6 டாஸ்க்கை நம்ம எழுதணும். 6 தான் எழுதணும், அதுக்கு மேலே எழுதக்கூடாது. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, இப்போ எழுதியிருப்போம் பார்த்தீங்களா ஒரு லிஸ்ட்டு, இதை இம்பார்ட்டண்ட் பேஸ் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டோ அது டாப்பில் இருக்கும், அதுக்கு அடுத்து இம்பார்ட்டண்ட், அதுக்கு அடுத்து இம்பார்ட்டண்ட், இது மாதிரி என்டையர் லிஸ்ட்டையுமே நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். மூணாவது ஸ்டெப் என்னென்னா, அடுத்த நாள் வரும்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் வச்சு ஒர்க் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க்கை முடிக்காமல் நம்ம செகண்ட் டாஸ்க்குக்கோ இல்லை அடுத்த எந்த டாஸ்க்குக்கோ மூவ் பண்ணக்கூடாது. நாலாவது, இப்போ அடுத்தடுத்த டாஸ்க்கை இதே மாதிரி முடிச்சுக்கிட்டு வரணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளால் இந்த எல்லா டாஸ்க்கையுமே முடிக்க முடியாது. அது மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்த நாள் புதுசாக ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம்ல, அந்த லிஸ்ட்டில் இந்த டாஸ்க்கை மூவ் பண்ணணும். அஞ்சாவது ஸ்டெப் என்னென்னா, இதை எல்லா ஒர்க் டேக்கும் ரிப்பீட் பண்ணணும். கேட்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்குல்ல, பட் இமேஜின் ஒரு நாளில் ஹைப்போதெட்டிக்கலி உங்களால் ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ண முடியுது. பட் இதுவே ஒரு வருஷத்தில் உங்களால் எவ்வளோ விஷயத்தை அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்கள். இதனால தான் இந்த பர்டிகுலர் மெத்தடை நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, என்னோடய ஜேர்னல் ஒன்று வச்சுருப்பேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் 6 டாஸ்க்லாம் எழுத மாட்டேன், ஒரு 3லேருந்து 5 டாஸ்க் எழுதுவேன். எழுதுனதுக்கப்புறமா இந்த டாஸ்க்கு பக்கத்துலலாம் இம்பார்ட்டன்ட் பேஸ் பண்ணி 1 2 3 4 5ன்ட்டு எழுதி வச்சுப்பேன். இப்போ அடுத்த நாள் எழுந்துக்கும் போது எந்த டாஸ்க்கு பக்கத்தில் 1 இருக்கோ அந்த டாஸ்க்கை மட்டும்தான் பண்ணுவேன். அந்த டாஸ்க்கை முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த டாஸ்க்குமே நான் பண்ண மாட்டேன். ரெண்டாவது, டோன்ட் கன்ஃபியூஸ் த பிரெயின். நம்ம இந்த டாஸ்க்கு லிஸ்ட்டை எழுதும்போது மொக்கையாக எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரீட் எ புக், ரீட் கெமிஸ்ட்ரி, ஸ்டடி ஃபிசிக்ஸ், இந்த மாதிரி. பிகாஸ் இந்த மாதிரி எழுதும்போது என்ன நடக்கும்னா, நம்ம பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒரு விஷயத்தில் கிளாரிட்டி இல்லைன்னா நம்ம பிரெயின் என்ன பண்ணோன்னா ஈஸியாக ப்ரொகாஸ்டினேட் பண்ணும். நமக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுவுமே தெரியாது. அவனே அந்த வேலையை பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் தேடிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி டைமில் நீங்கள் கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இல்லைன்னா அந்த வேலையை நம்ம சுத்தமாக பண்ண மாட்டோம், ஈஸியாக ப்ரொகாஸ்டினேட் பண்ணுவோம். ஸோ இந்த டாஸ்க் லிஸ்ட்டை எழுதும்போது கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரீட் எ புக்குன்னு எழுதாதீங்க, ரீட் 10 pages ஆஃப் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்குன்னு எழுதுங்க. ஸ்டடி ஃபிசிக்ஸ்ன்னு எழுதாதீங்க, ப்ராக்டிஸ் டேர்ம் ஒன் கொஷின்ஸ்ன்னு எழுதுங்க. கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எழுதுங்க. மூணாவது, தி பிரெயின் டம்ப். எப்போ நான் வேலை பார்க்கலான்னு உட்காரணும் அப்போ தான் நூற்றுக்கணக்கான தாட்ஸ் என் பிரெயினுக்கு வரும்.
புதுசாக அப்போ தான் எனக்கு டாஸ்க்கெல்லாம் ஞாபகம் வரும். எக்ஸாம்பிள் யாருக்கும் மெசேஜ் பண்ணணுன்றது, இல்லைன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, நாளைக்கு பில்லு கட்டணுமா இல்லையா, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் நான் வேலை பார்க்கலான்னு உட்காரும்போது தான் வரும். முக்கியமாக வந்து இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் வந்து லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட்ன்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. பேசிக்காக என்னென்னா நம்ம பிரெயினுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. அதனாலேயே நம்ம ஈஸியான ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உட்காந்து வேலை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். பட் இதுவே யாராவது டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கறது ரொம்பவே ஈஸி. இதனாலேயே நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க்கை இன்கம்ப்ளீட்டாக விட்டு அடுத்த வேலையை பார்க்க போவேன். இல்லைனா அந்த வேலையை ஸ்டார்ட் கூட பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது என்னென்னா, நான் ஒர்க் பண்ணுற அந்த டெஸ்க்குக்கு பக்கத்தில் வந்து இந்த ஜேர்னல் வச்சுருப்பேன். எப்போல்லாம் எனக்கு புதுசாக இந்த தாட் ஆர் புதுசாக டாஸ்க்லாம் ஞாபகம் வருதோ அப்போ இதில் எழுதிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுருவேன். இதனால இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா, நம்ம பிரெயினுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கும். இதுக்கு அடுத்து இந்த டாஸ்க் அது தாட்டை பற்றி பெருசாக யோசிக்க வேணான்ட்டு. ஸோ நீங்களும் பக்கத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு புக் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தோன்ற அந்த புது தாட்டோ இல்லைனா வந்து அந்த புது டாஸ்க்கோ பக்கத்தில் இந்த ஜேர்னலில் எழுதி வச்சுட்டு உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். 4வது தி பிரெயின் ட்ரெயின். நான் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் காலைல சீக்கிரமாக எழுந்துப்பேன். என்னோடய மார்னிங் ரொட்டீன்லாம் கரெக்டாக பண்ணுவேன். ப்ரொடக்டிவாக என்னோடய ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் ஒரு சில நாள் மட்டும் எனக்கு சுத்தமாக எனர்ஜி இருக்காது. பயங்கர டயர்டாக ஃபீல் பண்ணுவேன். அன்றைக்கி உருப்படியாக ப்ரொடக்டிவாக எந்த வேலையுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். என்னடான்ட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, என்றைக்கெல்லாம் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அன்றைக்கெல்லாம் காலைல எனக்கு யூடியூப்லேருந்தோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேருந்தோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் யாரோ டிஎம் பண்ணியிருக்காங்க. சரி நானும் என்னடா செக் பண்ணலான்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆப்குள்ளே போவேன். போன உடனே நம்ம கை சும்மா இருக்குமா, டக்குன்னு ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும். உட்காந்து தொடர்ந்து டூம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதனாலேயே காலைல என்னோடய மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜிஸ் வேஸ்ட்டாக போயிடும். 2வது ஆஸ்டினில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸில் பண்ண ஒரு ரிசர்ச் படி நம்ம ஃபோன் வந்து நம்ம பக்கத்தில் எங்கே இருந்தாலுமே நம்மளோட காக்னிட்டிவ் கெப்பாசிட்டி ரெடியூஸ் ஆகும். இது வந்து ஃபோன் இப்படி தலைகீழ இருந்தாலும் சரி, இல்லைனா சைலண்டில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே நம்மளோட பிரெயினில் இருக்கிற ஒரு பார்ட் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருமா, இல்லைனா யாராவது டிஎம் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்போமா. இதனால் நம்மளோட பாதி ஃபோக்கஸ் ஃபோன்லேயே இருக்கும். பேசிக்காக சொல்லணும்னா நமக்கு மிகப்பெரிய வில்லன் நம்மளோட ஃபோன் தான். இதனாலேயே நான் 2 விஷயத்த பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லார் ஃபோன்லேயுமே வந்து ஃபோக்கஸ் மோடுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை என்னேபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அண்ட் அந்த ஆப்ஸ்லேருந்து நமக்கு பெருசாக நோட்டிஃபிகேஷனும் வராது. இதனால் காலைல எழுந்துக்கும் போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வராது. இதனால் நான் எந்த ஆப்குள்ளேயும் போக மாட்டேன். 2வது விஷயம் என்னென்னா, நான் அலாரம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபோனை என்னோடய பெட்லேயே வச்சுட்டு வந்துடுவேன். நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு டாஸ்க்கை மட்டும் நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுருப்பேன்ட்டு. அந்த டாஸ்க்கை முடிக்கிற வரையும் நான் வந்து திரும்பி போய் ஃபோனே எடுக்க மாட்டேன். நான் எப்போ வந்து இந்த ஃபோக்கஸ் மோட்லாம் ஆஃப் பண்ணுவேன், திரும்பி ஃபோன் எடுப்பேன்னா அரௌண்ட் 12 to 1 அந்த மாதிரி டைமில் தான் நான் ஃபோனே கையில் எடுப்பேன் அந்த ஃபோக்கஸ் மோட் ஆஃப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா, யாராவது டிஎம் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் இந்த டைமில் தான் நான் செக் பண்ணுவேன். ஸோ மற்ற எந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலனாலும் இந்த ஒரு மெத்தடை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்கச்சக்கமான டைம் அண்ட் எனர்ஜி சேவ் ஆகும். 5வது தி எக்ஸ்பேன்ஷன் ட்ராப். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க யூடியூப்பில் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க அப்புறம்ட்டு. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த மெத்தட் ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேசிக்காக நீங்களே இதை நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸுக்கு வந்து 10 நாள் லீவ் இருந்தாலும் நம்ம அந்த கடைசி நாள் நைட்டு தான் உட்காந்து படிப்போம். இதுக்கு ரீசன் டெட்லைன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த டெட்லைன் 10 நாளாக இருக்கும்போது அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு நம்ம 10 நாள் எடுத்துப்போம். பட் அதுவே ஒரு நாளாக இருந்ததுன்னா அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு நம்ம வெறும் ஒரு நாள் தான் எடுத்துப்போம். இதை தான் பார்க்கின்சன்ஸ் லான்னு சொல்லுவாங்க. ஒர்க் எக்ஸ்பேன்ஸ் ஸோஸ் டு ஃபில் த டைம் அவைலபிள் ஃபார் இட்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சைலண்ட் டிசைட் பண்ணும்போது அதுக்கு ஒரு டெட்லைன் செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு செட் பண்ண டெட்லைன் 7 நாள். இதை வந்து நான் மண்டே செட் பண்ணேன். அடுத்த மண்டேக்குள்ளே என்னால் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மெத்தட் ஒர்க் ஆச்சா இல்லையான்றது. 6வது தி மாங்க்ஸ் ரொட்டீன். 6வது செஞ்சுரியை சேர்ந்தவங்க தான் செயின்ட் பெனிடிக்டைன் மாங்க்ஸ். இவங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய வேலையை செஞ்சாங்க. பெரிய ஆத்தர்ஸ், ஹீலர்ஸ், ஸ்காலர்ஸ் அண்ட் லீடர்ஸாக மாறினாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்க்கும்போது இந்த மாங்க்ஸ் எல்லாருமே டெய்லி ஷெட்யூலில் ஸ்ட்ரிக்டாக பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதை அவங்க எப்படி பண்ணாங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் செட் பண்ணாங்க. எப்போ ப்ரேயர் பண்ணணும், எப்போ சாப்பிட்ணும், எப்போ ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ வேலை பார்க்கணும், எப்போ படிக்கணும், இது மாதிரி எல்லாத்துக்குமே
டைம் செட் பண்ணாங்க. கூடவே வந்து ஒரு பெல் வச்சுருப்பாங்க. எப்போல்லாம் அந்த பெல் அடிக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்க பண்ணுற டாஸ்க்கை அப்படியே விட்டுட்டு அடுத்த டாஸ்க்குக்கு மூவ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அடுத்து வேலை பார்க்க போவாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்து படிக்க போவாங்க, அடுத்து ரெஸ்ட்டு. இந்த மாதிரி அடுத்தடுத்த டிரான்சிஷனுக்காக இந்த பெல்லை யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இதை நீங்களே வந்து ஸ்கூலில் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. வீக் டேலாம் வந்து நம்ம ஸ்கூலில் கரெக்டாக ஷெட்யூல்லாம் ஃபாலோ பண்ணுவோம், காலைல சீக்கிரமாக எழுந்துப்போம். பட் இதுவே சண்டே ஆனால் காலைல லேட்டாக எழுந்துப்போம். அன்றைக்கி உருப்படியாக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணியிருக்க மாட்டோம். பிகாஸ் அன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு பிளான் இல்லை, ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் இல்லை. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா டைம் பிளாக்கிங். ஆக்சுவலாக நான் எல்லா விஷயத்தையுமே டைம் பிளாக் பண்ணுவேன். இதுதான் என்னோடய கேலண்டர். இது பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போ நான் எழுந்துப்பேன், எப்போ தூங்க போவேன், சாப்பிடுவேன், வேலை பார்ப்பேன், இது எல்லாத்தையுமே நான் ஷெட்யூல் பண்ணியிருப்பேன். இதுக்காக நான் ஏதோ ஃபேன்சி கேலண்டர்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் உங்களோட ஃபோனில் இருக்கிற கூகுள் கேலண்டரே இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், எப்படி இந்த மார்க்ஸுக்கெல்லாம் பெல் இருக்குது, இதே மாதிரியே நான் அடுத்த வேலையை பண்ணணுன்னா அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பண்ணுற வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு நான் மூவ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த கேலண்டர் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலான்றதே ஒரு மிகப்பெரிய டாபிக் தான். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். பட் எல்லாருமே தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பில் சீக்கிரமாக கேலண்டர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7வது, தி ஆன்டிடோட். ஆக்சுவலாக ஒரு சில நாளில் வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி இருக்கும். பட் அட் த எண்ட் நான் பெட்டில் போய் படுக்கும்போது அன்றைக்கி எந்த ஒரு பெரிய விஷயமே பண்ணாத மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஆக்சுவலாக நிறைய ஹை அச்சீவிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டன் லிஸ்ட்டுன்ட்டு ஒன்று வச்சுருக்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன மாதிரி இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்னென்னலாம் பண்ணலன்னு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்னென்னலாம் பண்ணோன்றதையும் ஒரு லிஸ்ட்டாக வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயே நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய நைட் டைம் ரொட்டீனில் எல்லா ரொட்டீனையும் முடிச்சுட்டு என்ன நானே ஒரு கொஷின் கேட்டுப்பேன். இன்றைக்கி நான் அக்காம்ப்ளிஷ் பண்ண ஒரு விஷயம் என்ன? ஒரு சில நாள்லாம் வந்து நான் எதுவுமே பெருசாக பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஸ்டில் அந்த நாள்லேயுமே வந்து நான் ஒரு சில விஷயத்த அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருப்பேன். இதை வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா வந்து உங்களுக்கே தெரியும். அதை நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஜேர்னலில் எழுதி வச்சுருவேன். இப்போ எப்போல்லாம் வந்து நான் நைட்டு வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன், இல்லைனா வந்து என் லைஃப்பில் வந்து நான் எதுவுமே பெருசாக அக்காம்ப்ளிஷ் பண்ணாத மாதிரி ஃபீல் பண்ணுறனோ, அப்போல்லாம் இந்த டன் லிஸ்ட்டை நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஆக்சுவலாக இது என்னோடய ப்ரெஷரை நைட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் நான் பெட்டில் போய் படுக்கும்போது ரொம்பவே ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக போய் தூங்குவேன். இது கூடவே அடிஷ்னலாக ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயத்தெல்லாம் நான் பண்ணுவேன், என்னோடய அடுத்த நாளை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்கிறதுக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா 7 things I did to stop wasting my evenings என்ற இந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள்.